ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு என்ன? ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து இங்கே வரைக்கும் ஸ்டாப் பண்ணிட்டோமா? அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? பண்ணுவோமா? ஸோ எனக்கு ஒன்று புரியல. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று சொல்லுறீங்களா? ஏன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டே வந்து இந்த ஜோஷ்ன்றது இருக்க மாட்டுது? அதாவது அந்த படிக்கணும் அந்த மோட்டிவேஷன் ஏன் இருக்க மாட்டுது? நீங்கள் தானே கேட்டீங்க. ஃபிசிக்ஸ் கிளாஸ் அக்கா, ஃபிசிக்ஸ்க்கா, ஃபிசிக்ஸ் 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 ஃபிசிக்ஸ்னு கேட்டீங்க. இப்போ ஏன் இல்லை? ஏன்? ம் அதாவது ஒன்று ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடுச்சு அப்படின்னா அதோட என்ன சொல்கிறது, அதோட வேல்யூ தெரியாது. ஆமாவா? இது யூடியூப்பில் தானே இருக்க போகுது, எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ் டைமு எப்போ? எக்ஸாம் எப்போ? மேலே. ஆமாவா இல்லையா? எக்ஸாம் டைம் வரப்போதில்ல, படிக்கணும். ஜான் வந்துடுச்சு. ஜான் அவ்வளோ ஆல்மோஸ்ட் முடிய போகுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இன்னைக்கு என்ன டேட்டு? இன்னைக்கு 20யா? 20 நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன டேட்டு? 20. இன்னைக்கு 28. எப்படி இப்போ சொல்லுங்க? ஃபோக்கஸ் பண்ணுங்க, கன்சிஸ்டண்டா இருங்க. நானே கன்சிஸ்டண்டா இருக்க ஆரம்பிச்சிட்டேன்டா, நீங்க என்னடா? கன்சிஸ்டண்டா இருங்க, ஓகேவா? ஸோ சேம் ஜோஷ் எப்போ, அதாவது சேம் மோட்டிவேஷன், அந்த சேம் ஜோஷ்ன்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் கிளாஸ்லேருந்து கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் எல்லா கிளாஸும் பாருங்கள். எல்லா சாப்டர்ஸோட பிஒய்க்யூஸ், எல்லா சாப்டர்ஸோட பிஒய்க்யூஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. மோர் தென் எனஃப். எல்லா A to Z எவ்வளோ பிஒய்க்யூஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த கிளாஸ் போகாத மற்றது எல்லா கொஷின்ஸும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? கிளியர்? அதாச்சும் அப்படி இன்னும் எனக்கு வேணும், நான் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் புக் வச்சுக்கோங்க. அண்ட் தென் அந்த ரெஃபரன்ஸ் புக்கை வச்சு அதில் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கொஷின்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இனஃப், போதும். அப்பப்போ எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் மஸ்ட். நீங்கள் செல்ஃப் ஸ்டடின்றப்போ நிறைய பேர் வந்து நம்மலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா படிப்போம். அதை படிச்சுட்டு எழுதலாம். கடைசி வரைக்கும் எழுத போகிறதில்ல, எக்ஸாமே வந்துடும். ஸோ அதுதான் சொல்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து எக்ஸாம் அப்படின்றது எழுதணும். எக்ஸாம் மஸ்ட். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அட்டன் பண்ணு, உன்னால் முடிஞ்சோ. இப்போ நீ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலைனாலும் ஜஸ்ட் ஒரு ட்ரை கொடு, கொஷின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாரு. ஓகேவா? இப்போ ப்ரிப்பேர் ஆக போகிறது இல்லைன்னா கரெக்டாக நீ ஃபாலோ பண்ணிட்டு வா. இப்போ நான் வீடியோஸில் போட்டுட்டு தானே இருக்கேன். அப் டு லாஸ் ஆஃப் மோஷன். இது ஃப்ரிக்ஷன் முடிஞ்சுன்னா லாஸ் ஆஃப் மோஷன் முடிஞ்சிடும். அடுத்தது ஒரு கான்செப்ட் இருக்குது, சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? சர்க்குலர் மோஷன் அப்படின்றது ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த சர்க்குலர் மோஷன் கான்செப்ட் முடிச்சுன்னா ஓவரால் முடிஞ்சிடும். இந்த 4 சாப்டர்ஸ் நீ வந்து பக்காவா முடி. எல்லா A to Z எல்லா பிஒய்க்யூஸுமே நான் வந்து மேபி முடிஞ்சா வந்து போஸ்ட் பண்றேன் டெலிகிராம்ல. எல்லா பிஒய்க்யூஸுமே அந்த எல்லா பிஒய்க்யூஸுமே பண்ணி முடி. ஓகேவா? ஸோ அது பண்ணி முடி. ரிவைஸ் பண்ண மறுபடியும் அந்த பிஒய். ரிவைஸ் இந்த சென்ஸ் எப்படி வந்துச்சுன்னு பாரு. அதாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எதனால இந்த வேர்ட் போட்டோம், எதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணோம் அப்படின்றது எப்படி வந்துச்சுன்றத பாரு. கான்செப்ட் அதில் என்ன கான்செப்ட் இருக்குன்றத பாரு. மற்றபடி டைரக்டா சேம் இருக்கிறது பின் டு பின் படிக்காத. என்ன கான்செப்ட்னு பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி பாரு. அதுக்கப்புறம் என்னென்ன கான்செப்ட் ரிவைஸ் பண்றப்ப என்ன பண்ணணும், கான்செப்ட் எப்படி, எந்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த கொஸ்டினுக்கு எதுக்கு இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணும் அப்படின்றத பாரு. இனஃப், போதும். ஓகேவா? ஸோ ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்க தானே கேட்டீங்க ஃபிசிக்ஸ் கிளாஸ்னு. ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல அப் டு இங்க வரைக்கும் முடிச்சோமா? ஓகே, டன். ஸோ பாருங்க, லிசன். Calculate limiting frictional force and acceleration of the block. ஏன்றது ஃபோர்ஸ்ன்றது ஒரு வேலை 10 நியூட்டனா இருந்தா என்ன, 20 நியூட்டனா இருந்தானே. இப்போ பிளாக் பார்க்கலாம். இது பிளாக். திஸ் இஸ் அ பிளாக். லிசன் கேர்ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க, calculate limiting friction இதானே, f limit. இதோட ஃபார்முலா என்ன limiting frictionக்கு? mu s n. ஆமாவா? mu s என்னன ஃபார்முலா? n is equal to mg. upwards n, downwards mg. n is equal to mg. ஆமாவா இல்லையா? mu s n is equal to mg. ஓகே, நல்லா தான் இருக்கு. mu s ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 0.6. ஓகே, ஸோ இப்போ 0.6 இன்டூ mg. m வேல்யூ எவ்வளோ, 2 kgs இன்டூ g எவ்வளோ, 10. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 0 இருக்கிறதுனால இந்த டெசிமல் கேன்சல் ஆகுது. 6 2s 12 நியூட்டன். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோட வேல்யூ எவ்வளோ, 12 நியூட்டன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, செகண்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் முடிஞ்சு. செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்க, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். பிளாக்கோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன, அதோட ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி.
லிசன், எப்போ 2 மெத்தட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எப்போ ஃபோர்ஸ்ன்றது 10 நியூட்டனா இருந்துச்சுன்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் ஆக்சலரேஷனும் என்ன? ஒருவேளை ஃபோர்ஸ்ன்றது 20 நியூட்டனா இருந்துச்சுன்னா அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் என்னன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஏ பார்க்கலாம். ஃபோர்ஸ்ன்றது 10 நியூட்டன். நமக்கு இப்போதான் கால்குலேட் பண்ணி முடிச்சோம். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ வந்துச்சு? 12 நியூட்டன். ஆமா, இங்க லிசன் கேர்ஃபுல்லி ஒன்ஸ். இப்போ ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒருவேளை ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ்ன்றது இட் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா அப்போ அந்த பாடியோ அந்த பிளாக்கோ வந்து என்னவா இருக்குன்னு அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இப்போ 12 நியூட்டன் இது 10 நியூட்டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அதிகமா இருக்கு, கொடுத்த ஃபோர்ஸ்ன்றது கம்மியா இருக்கு. ஸோ ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்போ பாடி என்னவா இருக்குன்னு அர்த்தம்? ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்ட்ல இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்றப்போ சொல்லியிருக்கோம். லாஸ் ஆஃப் மோஷன் ஸ்டார்ட் பண்றப்போ நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் சொல்லியிருக்கோம். ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா எஃப் நெட்ன்றது 0. எஃப் நெட் 0னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட். வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷனும் 0 சொல்லியிருக்குமா இல்லையா? லாஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமா. சோ இங்க ஆக்சலரேஷன் வந்துருச்சு. ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன் ரெண்டு தானே கேட்டிருக்காங்க. ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் ஒன்று, ஆக்சலரேஷன். டைரக்டா இங்க ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எதுவும் இல்லை, 10 நியூட்டன் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். அதே ஆன்சர் தான் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். ஓகே, கிளியர்? புரிஞ்சுதா? ஓகே. ஏன் இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் டைரக்டானா இங்க ரெஸ்ட்ல இருக்க பாடி எந்த ஃப்ரிக்ஷனும் ஆக்ட் ஆகாது. மோஸ்ட்லி ஆல்மோஸ்ட் சொல்ல போனோம்னா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் இருக்காதுன்னு தான் சொல்லணும் இங்க. ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन என்ன? F அப்படின்றது 20 நியூட்டன். 20 நியூட்டன். ஓகே, செகண்ட் ஒன் என்ன? Fன்றது 20 நியூட்டனா இருந்துச்சு அப்படின்னா எப்படி என்ன? இப்போ ஃப்ரிக்ஷன் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளவு வந்துச்சு? 12 நியூட்டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 12 நியூட்டன். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணுமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு 12 நியூட்டன். ஸோ இங்க என்ன தெரியுது? எஃப் அப்படின்றது இங்க கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஆமாவா இல்லையா? வேறஸ் இங்க வந்து எஃப் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ அதனால ரெஸ்ட்ல இருக்கு. இங்க எஃப் இஸ் கிரேட்டர் தென் லிமிட்டிங் 20ன்றது இட் இஸ் கிரேட்டர் தென் 12 நியூட்டன். ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆமா. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? இது பாடின்றது மூவ் ஆகும், பாடி மூவ்மெண்ட்ல இருக்கும், மோஷன்ல இருக்கும் பாடின்னு அர்த்தம். இப்போ பாடி மோஷன்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அங்க ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஆக்சுவலி இங்க வந்து எஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது 0. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி 10 நியூட்டன் சொன்னல, இட் இஸ் 0 தான். ஏன்னா ஒரு ரெஸ்ட்ல இருக்கு, பாடி மூவ் ஆகாது. அப்போ ஃப்ரிக்ஷன் எங்க இருந்து வருவாங்க? ஓகே, கிளியர்? பாடி மூவ் ஆகுது. பாடி மூவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? கைனடிக் ஃப்ரிக்ஷன். ஏன்னா பாடி மூவ் ஆகும்போது ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். ஆன்சர் இஸ் கைனடிக் ஃப்ரிக்ஷன். கைனடிக் ஃப்ரிக்ஷன் வேல்யூ என்ன? ஃபார்முலா என்ன? மியூ கே என். மியூ கே என்ன? மியூ கே என் இஸ் ஈக்குவல்ஸ் டு mg. மியூ கே வேல்யூ எங்கன்னா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, மியூ கே இஸ் ஈக்குவல்ஸ் டு 0.4. ஸோ 0.4 இன்டூ எம் எவ்வளோ? 2 kg இன்டூ 10. 10க்கு இங்க டெசிமல் கேன்சல். 2 4s 8 நியூட்டன். என்னங்க? சோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? 8 நியூட்டன். அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபோர்ஸ் இப்போ இப்படி இருந்திருக்குன்னா இதுக்கு இப்போ ஃபோர்ஸ் இந்த பக்கம் மூவ் ஆகுது ஒரு பாடினா ஃபோர்ஸ் இந்த பக்கம் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு ஆப்போசிட்ல தானே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்ல தானே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஆமாவா இல்லையா? இட்ஸ் அ பேசிக் திங், தெரிஞ்ச விஷயம் தானே. ஸோ அப்போ ஆப்போசிட்ல ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்குன்னா நம்ம 20 minus 8 by 2 அப்படின்னு எழுதலாமா? அதாவது இங்க பாத்துங்க, acceleration is equals to F net by mass. ஆமாவா? F net என்ன? F minus Fk. F minus Fk na F எவ்வளோ? 20 நியூட்டன் minus Fk எவ்வளோ? frictional force எவ்வளோ? frictional force is 8 நியூட்டன். mass எவ்வளோ டோட்டலா? 2. so 20 minus 8 எவ்வளோ? 12 by 2. 2 into 2. 6 meter per second square is the acceleration. புரிஞ்சுச்சா? இஸ் இட் கிளியர்? ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த கண்டிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரிஞ்சுச்சா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இஸ் இட் கிளியர்? டன். நெக்ஸ்ட். ஸோ அடுத்து என்னன்னா இந்த கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். அதாவது இது பண்ணிட்டோம்.
நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா இந்த கொஷின் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஓரத்தில் வைங்க. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா இப்போது இது வர்டிக்கல் பாடி, ஆக்சுவலி இது ஹாரிசன்டலாக இருக்குது, சர்ஃபேஸ்க்கு இதுவாக இருக்குது. பாடி மூவ் ஆனால் ஒன்று இந்த பக்கம் மூவ் ஆகும், இல்லை இந்த பக்கம் மூவ் ஆகும். ஆமாவா இல்லையா? அதே இங்கே டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகும், இல்லை அப்வர்ட்ஸ் மூவ் ஆகும். ஆக்சுவலி டியூ டு கிராவிட்டி டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகுது 5G. அதாவது இங்கே டவுன்வர்ட்ஸ் என்ன மூவ் ஆகும்? டியூ டு கிராவிட்டி 5G. அதாவது இதை வந்து 5 × 10 எழுதிக்கலாமா? G வேல்யூ என்ன 10. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 50 நியூட்டன். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நமக்கு இந்த பக்கம் மூவ் ஆகிறதுனால ஃப்ரிக்ஷன் எப்படி இருக்கும்? அப்வர்ட்ஸ்ன்றது ஃப்ரிக்ஷன் இருக்கும். FK அப்படின்றது அப்வர்ட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஃப்ரிக்ஷன்ன்றது அப்வர்ட்ஸ். அண்ட் தென் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ ஃபோர்ஸ் அப்படின்றது இப்படி இருக்கு அப்படின்னா இதுக்கு n வேல்யூ இப்படி தானே இருக்கும். ஆமாவா? கான்டாக்டில் இருக்கு அப்படின்னா n வேல்யூ இப்படி தானே இருக்கும். ஆமாவா இல்லையா? லாஸ் ஆஃப் மோஷன் படிச்சோமா இல்லையா? அதில் வந்தது தான். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே F இஸ் ஈக்குவல் டு n. அதனால ஞாபகம் வச்சுக்கோ, இந்த F இஸ் ஈக்குவல் டு n. நம்ம மோஸ்ட்டாக வந்து இந்த கொடுத்த எஃப்பை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வர்டிக்கலாக இருக்குது, மூவ் ஆகிறது இப்படி தான் மூவ் ஆகும். டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகுது, இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது, இந்த பக்கம் ஹாரிசன்டலாக மூவ் பண்ண முடியாதுனால ஸோ இந்த ஃபோர்ஸ் மேலே நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. டவுன்வர்ட்ஸ் மூவ் ஆகுறதுன்னா இந்த ஃபோர்ஸ் மேலே தான் 50 நியூட்டன் இருக்குல்ல, அதுதான் ஆக்சுவல் ஃபோர்ஸ். ஆக்சுவல் ஃபோர்ஸ் என்ன? 50 நியூட்டன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது ஒரு சைடில் வச்சுக்கோ. கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஏ பார்ப்போம். அதாவது எஃப்ன்றது 200 நியூட்டனாக இருக்கு. நம்ம என்ன சொன்னோம்? இந்த ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ஏன்னா இந்த பாடி டவுன்வர்ட்ஸ் போகுது, அப்போ இந்த ஃபோர்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணாத. லிசன் கேர்ஃபுல்லி, கன்சிடர் பண்ணாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, சொல்லிட்டோம், நல்லா தான் இருக்கு. இப்போ இதுக்கு ஃப்ரிக்ஷன், அதாவது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனோ சம்திங், ஃப்ரிக்ஷன் அப்படின்றது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனே வச்சுக்கோங்க. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மியூஎஸ் என். ஆமாவா? ஓகேவா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூஎஸ்என். மியூஎஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4 இன்டூ என் வேல்யூ. என் இஸ் ஈக்குவல் டு எஃப். எஃப் இஸ் நத்திங் பட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 200. அது 0 கேன்சல், 4 2s are 8, 18 நியூட்டன் கொடுத்துருக்காங்க. அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? 18 நியூட்டன். நார்மல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 50 நியூட்டன். ஓகேவா? நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அன்றது 18 நியூட்டன், நார்மல் ஃபோர்ஸ் 50 நியூட்டன். இந்த ஃபோர்ஸை இங்கே கன்சிடர் பண்ணக்கூடாது. எப்போ? கண்டிஷன். நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இட் இஸ் கிரேட்டர் தென் அதாவது நார்மல் ஃபோர்ஸ். அதாவது 18 நியூட்டன்ன்றது பெருசு தானே வென் கம்பேர்ட் வித் நார்மல் ஃபோர்ஸ் 50 நியூட்டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கிரேட்டர் தென் நார்மல் ஃபோர்ஸ்னா என்ன ஆகும்? பாடின்றது மூவ் ஆகாது, பாடி ரெஸ்ட்ல இருக்கும். ஆமாவா இல்லையா? இதுக்கு முன்ன பார்த்த இதுதான் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ். அப்போ பாடின்றது லெஸ்ல இருக்கும். நீ லிமிட் ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது அப்படி கூட எழுதிக்கலாம். ஃபோர்ஸ்ன்றது இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்னும் எழுதலாம், இந்த மாதிரியும் எழுதலாம். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதை இப்படியும் எழுதலாம். லைக் பாருங்க, ஃபோர்ஸ் இஸ் லெஸ் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? பாடின்றது ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம், எந்த மோஷனும் இல்லை. பாடி ரெஸ்ட்ல இருக்குன்னா எஃப் நெட்ன்றது 0. அப்போ ஆக்சலரேஷனும் 0. ஸோ நமக்கு இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸும் கிடைச்சிச்சு, ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்கும் தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் என்ன? வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? இங்கே சொல்லுங்க, வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்? Fk is equal to mg na, Fk is equals to 5g na, Fk is frictional force, it is equals to 5g na, 15 newton na frictional force, acceleration 0 தான். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து செகண்ட் ஆப்ஷன் என்ன? எஃப்ன்றது 100 நியூட்டன் அப்படின்னு இருக்காங்க. எஃப்ன்றது 100 நியூட்டன். ஆமாவா? எஃப்ன்றது என்ன? 100 நியூட்டன். ஓகே, நல்லா தான் இருக்கு. எஃப் 100 நியூட்டன். ஓகே, இந்த வாட்டி F limiting friction is equals to mu Sn. So mu Sn normala. Okay. So நம்ம இந்த ஃபோர்ஸ்ல வந்து mu S எவ்வளோ? 0.4. ஓகே, 0.4 into n. n is equals to f ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இதுதானே வேல்யூ போடணும். ஸோ 100 நியூட்டன். 0 0 கேன்சல், 4 10s are 40 நியூட்டன் அப்படின்றது. பட் ஆக்சுவல் ஃபோர்ஸ் என்னங்க? 50 நியூட்டன். ஸோ ஆக்சுவல் ஃபோர்ஸ் எவ்வளோ? 50 நியூட்டன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ?
40 நியூட்டன். அப்ப என்ன அர்த்தம்? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், அதாவது நார்மல் ஃபோர்ஸ் இஸ் கிரேட்டர் தென் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனா இருந்தா பாடின்றது என்ன ஆகும்? மூவ் ஆகும். அக்கார்டிங் டு தட் கண்டிஷன் பாடின்றது மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகுது அப்படின்னா இப்போ கண்டிப்பா வந்து இப்போ மூவ் ஆகுது. இப்போ ரெஸ்ட்ல இருக்குன்னா நம்ம மியூஎஸோட முடிஞ்சிச்சு. இப்போ பாடி மூவ் ஆகுதுன்னா ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்குமா இல்லையா? ஸோ ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த வாட்டி ஃப்ரிக்ஷனை தேடு. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால இந்த வாட்டி கைனடிக் சாரி மூவ் ஆகுதுன்னா கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கைனடிக் ஃப்ரிக்ஷன் இருக்கிறதுனால மியூ கே வேல்யூ எவ்வளோ? இங்க 0.3. n வேல்யூ எவ்வளோ? n வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? 100. ஸோ 100 is equals to 0. இந்த டெசிமல் கேன்சல். 30 நியூட்டன் இஸ் த ஃப்ரிக்ஷன் இங்க. ஸோ ஆக்சலரேஷன் எவ்வளோ? ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃப்ரிக்ஷனும் அதுவும் மைனஸ் பண்ணும். ஸோ இங்க இது இப்போ FK வந்துடுச்சு. இட் இஸ் ஈக்குவல் டு 30 நியூட்டன் தானே. ஸோ 50 minus 30 is the acceleration. 50 minus 30 by acceleration. Next வந்து என்ன? மாஸ் தானே. மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெயிட் 5 kg. ஸோ 5 20 by 5 5 4 20 4 meter per second square. புரிஞ்சிச்சா நான் சொல்றது? ஸோ எனக்கு தெரிஞ்ச செகண்ட் கேஸ் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபோர்ஸை கன்சிடர் பண்ணக்கூடாது. மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல ஃப்ரிக்ஷனல் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஏன் எடுத்துக்க கூடாதுன்னா இது வெர்டிக்கல் மோஷன்ல இருக்கு. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நம்ம ஜஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போது எடுக்கணும். இங்க ஆக்சுவலி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்ல இருக்கு. ஆமாவா இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னா ரெஸ்ட்ல இருக்கு. ஸோ அப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் நீங்க கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படியே வேணும்னா கூட லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் 20 நியூட்டன் தான். பட் அதனால இங்க எந்த யூஸும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இந்த 2 கொஷின்ஸ் பரவாயில்லையா? ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வாட்டி கிளாஸ் கேளுங்க. ஓகே, நெக்ஸ்ட். அடுத்து a block of mass 1 kg lies on a horizontal surface. இந்த ஒரு horizontal surface ஒரு ட்ரக்ல வந்து ஒரு கிலோ மாஸோட ஒரு பிளாக் இருக்கு. So the coefficient of static friction between the block and the surface is coefficient is nothing but mu. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷனோட இது சொன்னாங்க. ஸோ பிளாக்குக்கும் சர்ஃபேஸ்க்கும் எவ்வளோ ஸ்டாட்டிக் கோஎஃபிஷியன்ட் இருக்கு? 0.6. இஃப் ஆக்சலரேஷன் ஆஃப் த ட்ரக் இஸ் ஆக்சலரேஷன் எவ்வளோ? 5 meter per second square. The frictional force acting on the body. கேட்டிருக்கிறது என்ன? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? F லிமிட்டிங் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன் தானே. So coefficient of static friction கொடுத்திருக்காங்க. So F limiting mu s n. N is nothing but mg. Mu s is equals to n is equal to upwards n, downwards mg. So hence n is equal to mg. Mu s value எவ்வளோ? 0.6. m ஓட value எவ்வளோ? 1 kg. g ஓட value 10. So it is 6 Newton is the limiting friction. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் எவ்வளோ? 6 நியூட்டன். நமக்கு இங்கே ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கல, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆமாவா இல்லையா? ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சோமா? கிடையாது. ஓகே, நல்லா தான் இருக்கு. ஓகே, இங்கே ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம லாஸ்ட் கிளாஸில் நினைக்கிறேன் லைக் அந்த ட்ரக் ப்ராப்ளம் பார்த்தோம்ல. ஒரு ஸ்ட்ரிங்கை பிடிச்சோன்னா இது ஜர்க் ஆகும், பின்னாடி மூவ் ஆகும், நம்ம பஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த கான்செப்ட் பார்த்துருக்கோம். அங்கே ஆக்சலரேட்டர் ஃப்ரேம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே சூடோ ஃபோர்ஸ்ன்றது இருக்கும். சூடோ ஃபோர்ஸ் எந்த பக்கம் இருக்கும்? ஆக்சலரேட்டட் எந்த பக்கம் மூவ் ஆகுதோ அதுக்கு ஆப்போசிட் லைனில் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். இந்த சூடோ ஃபோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 × 5. ஸோ 5 மீட்டர் ஆக்சலரேஷன் எவ்வளோ? 5 நியூட்டன் அப்படின்றது. இங்கே எவ்வளோ இப்போ ஃபோர்ஸு? 5 நியூட்டன். ஸோ ஆக்சுவலாக வந்து உனக்கு அப்போ பார்த்தோன்னா இது இந்த பக்கம் இருக்கு. இட் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரிக்ஷனா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹென்ஸ் இட் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். இது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் எது? 5 நியூட்டன் இஸ் த ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ், நாட் 6 நியூட்டன். டோன்ட் கன்ஃபியூஸ். நம்ம கண்டுபிடிச்சது என்ன? வெறும் இங்கே கண்டுபிடிச்சது எதுன்னா இங்கே ஜஸ்ட் வந்து நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடிச்சோம். ஏன் அது கண்டுபிடிச்சோன்னா தேவையில்லை, கண்டுபிடிக்காத. டைரெக்டாக வந்து உன்னால கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக இதை போட்டுரு. ஓகே, அவ்வளோதான். அப்படின்லாம் இல்லை. ஒரு இப்போ இந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கா, மூவ்மெண்ட் ஆகுதா? எனக்கு ஒன்று சொல்லுங்க. நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம் இந்த பாடி ரெஸ்ட்ல இருக்கா, மூவ் ஆகுதான்னு? எஃப் லிமிட்டிங் அப்படின்றதும் ஃபோர்ஸும் கம்பேர் பண்ணுவோம். இப்போ 6 நியூட்டன் எஃப் லிமிட்டிங்,
ஃபோர்ஸ்ன்றது 5 நியூட்டன். எது அதிகமா இருக்கு? ஸோ எஃப் லிமிட்டிங் இஸ் கிரேட்டர் தென் ஃபோர்ஸ்னா என்ன அர்த்தம்? பாடின்றது ஆக்சுவலா ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த ரெஸ்ட்ல இருக்கிறதுனால தான் நம்ம இங்க சூடோ ஃபோர்ஸ் எடுத்தோம். சூடோ ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அப்படியும் சொல்லலாம். பட் இங்கே கான்செப்ட் கொஞ்சம் அடிப்படுது. சூடோ ஃபோர்ஸ் எடுத்தோம் அப்படின்னா அங்கே ஆக்சலரேட்டட் ஃப்ளேம் இருக்கணும். ஆக்சலரேட்டட் ஃப்ளேம்ன்றது ஆக்சுவலி கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃபைன். ஏன்னா புரிஞ்சிச்சு அவங்களுக்கு. த்ரீ கொஷின்ஸ் பண்ணோம். ஓகே நெக்ஸ்ட், த ஆக்சலரேஷன் ஆல்ஃபா ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆஃப் த கார்ட் வில் ப்ரிவென்ட் த பிளாக் ஃப்ரம் ஃபாலிங் த சாட்டிஸ்ஃபை. இட்ஸ் ஜஸ்ட் கான்செப்ட், லைக் இது கான்செப்ட் மாதிரி ஒரு விஷயம். ஸோ இப்போ பாருங்களேன், இங்கே என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. லிசன் கேர்ஃபுல்லி. இது மாஸா, ஸோ இது அட்டாச் ஆயிருக்கு. இந்த பக்கம் நியூட்டன் நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட்ஸ் தானே இது மூவ் ஆகும். இந்த பிளாக் விழுறது இருந்தால் டவுன்வர்ட்ஸ் தானே விழும். முன்னாடி போயா விழும், கீழே தானே விழும். ஸோ டியூ டு திஸ் எம்ஜி அப்வர்ட்ஸ். ஸோ முன்னாடி கீழே விழும்னா பின்னாடி ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இருக்கும். ஆமாவா? ஸோ இவ்வளோ நேரம் படிச்சது. ஸோ இந்த பக்கம் என்னன்றது, இந்த பக்கம் என்ன? ஆக்சலரேஷன் அப்படின்றது இருக்கு. ஆக்சலரேஷன் இருந்தால் சூடோ ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ எம்ஏ. ஓகேவா? கிளியரா? ஸோ இந்த சர்ஃபேஸுக்கு இந்த சர்ஃபேஸ் பார்த்தோன்னா மியூ கூட இருக்கும். ஓகே, ஏங்க மியூ எடுத்துக்கிட்டோன்னா ஆப்ஷன்ஸில் பாரு மியூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மியூவும் இங்கே கன்சிடர் பண்ணணும். ஓகே, நல்லா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் த ஃபார்முலாஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா n இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஏவா? ஸோ இது சூடோ ஃபோர்ஸ் எம்ஏ. F இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜியா? ஓகே, ஸோ இங்கே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃப்ரிக்ஷன். ஆமாவா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி அப்படின்னு எழுதலாமா? ஸோ ஃபாலிங், ப்ரிவென்ட் ஃப்ரம் ஃபாலிங். எப்போ ப்ரிவென்ட் பிளாக் ஃப்ரம் ஃபாலிங். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ப்ரிவென்ட் பிளாக் ஃப்ரம் ஃபாலிங் சாட்டிஸ்ஃபைஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்தப்போ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் ஃபார்முலா என்ன? மியூ என் இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. மியூ n is equals to எவ்வளோ? ma greater than or equal to mg. g m cancel. So final என்ன? a is greater than or equal to g by mu. ஓகேவா? a is greater than or equal to g by mu எங்க இருக்கு? a is greater than or equal to g by mu. a is nothing but alpha. ஏவும் ஆல்ஃபா ஒன்று தான். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தென்னா இங்கே பாருங்கள் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. ஆமாவா? ஏனா என்ன? ஆல்ஃபா. ஸோ இதை ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜி பை மியூவாகவும் எழுதிக்கலாம். டிங் டிங் 6. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சா? ஜஸ்ட் இதை ஈக்குவல் பண்ணோம்மா, அவ்வளோதாம்மா, வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரந்தா வரந்தா பிருந்தாவனந்தா வரந்தா பாட்டு கேட்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட். ஓகே ஃபைன். எத்தனை கொஷின் இருக்கு? டிங் 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 டிங். ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். ஓகே, next, what would be the maximum mass value of block B so that two blocks do not move? So என்னன்றது what would be the maximum value of maximum mass value, not value, maximum mass என்ன? m அப்படின்றது என்ன? of the block B, B ஓட block ஓட mass என்ன? இந்த downwards என்ன ஆக்ட் ஆகும்? mg. இந்த பக்கம் 2g என்றது ஆக்ட் ஆனாலுமே 2g, அதாவது இங்க வெயிட் கொடுக்கல mg, இந்த பக்கம் 2g ஆக்ட் ஆனாலுமே இது டேபிள் மேல இருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் இருக்கிறதுனால அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன், இதுவும் அவே ஃப்ரம் த மாஸ் டென்ஷன். ஓகே, நல்லா தான் இருக்கு. இந்த பக்கம் தானே வரும் ஆக்சலரேஷன். ஸோ ஆக்சலரேஷன் இப்படி ஆக்சலரேஷன். இங்கே அப்வர்ட்ஸ் என்ன ஆக்ட் ஆகும்? நார்மல் ரியாக்ஷன். என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்துக்கிறோம். ஸோ இப்போ ஆக்சலரேஷன்ன்றது இந்த பக்கம் மூவ் ஆகுது. அதாவது டேபிள்லேருந்து இந்த பக்கம் தானே போய் கீழே விழும். இங்கே ஒரு மாஸ் இருக்குன்னா இது தானே வந்து கீழே விழும். அப்போ ஃப்ரிக்ஷன் எந்த பக்கம் இருக்கும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்றது ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஓகே, இதெல்லாம் வந்து தான் ஃபோர்ஸஸ் இது மேலே ஆக்ட் ஆகுது. கொஷனில் வாட் உட் பி த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த பிளாக் பி? பிளாக் பியோட மேக்ஸிமம் வேல்யூ என்ன? ஸோ இப்போ பாருங்க, எஃப் லிமிட்டிங் இஸ் ஈக்குவல் டு என்ன? ஃபோர்ஸ், நத்திங் பட் ஃபோர்ஸ். எஃப் லிமிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ். ஃபோர்ஸ் என்னங்க? நல்லா பார்த்துக்கோங்க. ஃபோர்ஸ் என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணலடா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எம்ஜி. அதே மாதிரி தான் எஃப் லிமிட்டிங் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் எம்ஜி. இங்கே ஃபோர்ஸ் எவ்வளோ? எம்ஜி. ஸோ எஃப் லிமிட்டிங் இஸ் நத்திங் பட் மியூ எஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி. ஸோ மியூ எஸ் என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜினா என் இஸ் என்ன? என் இஸ் ஈக்குவல் டு
2g ஆமாவா இல்லையா n is equal to இங்க என்ன based on this question n is equals to 2g தானே so into 2 into g is equal to mg ஓகேவா கிளியரா நமக்கு தேவை இந்த m தான் maximum mass value so இங்க பாத்தீங்கன்னா gg cancel mu ன்றது எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.2 0.2 into 2 is equal to m so finally m is equals to 0.4 kg 0.4 kg option A is the right answer clear maximum value of two blocks so that do not move புரியுதா is it clear இந்த கான்செப்ட் இங்க கத்துக்கிட்டோம் அந்த கான்செப்டை இங்க இது பண்ணோம் அவ்வளவுதான் இன்க்ளூட் பண்ணோம் ஓகே டன் இஸ் இட் கிளியர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கும் கொஞ்சம் மைண்ட் வச்சு பாத்தீங்கன்னா புரிஞ்சிடும் ஓகே நெக்ஸ்ட் கான்செப்ட் மோஷன் ஆன் ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன் ஸ்மூத் இன் தி சென்ஸ் ஃப்ரிக்ஷனே இருக்காது ஸ்மூத் இன்க்ளைன்ட் பிளேன் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு பாடி ஒரு வெட்ஜ் அப்படின்றது டைப்ல இருக்கு ஒரு பிளாக்ன்றது டிராப் ஆகுது டிராப்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்ல இருந்து டிராப் ஆகுது ஓகே இங்க என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் டவுன்வர்ட்ஸ் mg upwards நார்மல் ரியாக்ஷன் இந்த mg டூ காம்போனன்ட்ஸா ரிசால்வ் ஆகும் mg sin theta mg cos theta அப்படின்ட்டு டூ காம்போனன்ட்ஸா ரிசால்வ் ஆகும் இது நமக்கு பேசிக்கா தெரிஞ்ச விஷயம் சோ இப்போ இதுல ஆக்ஸலரேஷன் along இன்க்ளைன்ல ஆக்ஸலரேஷன் கேட்டாங்க அப்படின்னா சிம்பிளா a is equals to g sin theta a is equals to g sin theta along inclineல என்ன இருக்கு sin theta a is equal to g sin theta இப்போ நம்ம அந்த ட்ரக் ப்ராப்ளம் பார்த்தோமா ட்ரக் ப்ராப்ளம்ல என்ன ஃபார்முலா a is equals to g tan theta ஆமாவா பட் இங்க பார்த்தோம்னா இங்க வந்து along inclineல என்ன theta இருக்கு sin theta so is equal to g sin theta அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க இது ரிமெம்பர் பண்ணிக்க next time taken to reach the ground along incline so along incline reach the ground அப்படின்னா time taken என்ன அப்படின்னாங்க சிம்பிளா உங்களுக்கு s is equals to ut plus half at square இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் drops from restனா initial velocity 0 so அப்போ நமக்கு என்ன வரும் s ன்றது 2s நமக்கு என்ன வேணும் டைம் வேணும் so 2s by a root is equals to time so அதே தானே இங்க 2s is nothing but 2h root a அப்படின்றது இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம் a is equals to g sin theta just இங்க substitute பண்ணிடு முடிஞ்சு கதை அவ்வளவுதான் ஓகேவா so a is equals to acceleration along incline வந்து a is equals to g sin theta time to reach the ground along incline வந்து root 2h by a is nothing but g sin theta அவ்வளவுதான் ஓகே clear next velocity என்ன சிம்பிளா velocity ன்றது இந்த ஃபார்ம்ல வரும் v is equals to root 2gh v square minus u square is equals to 2as அப்படின்னு பார்த்தோம்னா initial velocity drops from rest தானே so 0 v square is equals to 2as னா v is equals to root 2as 2a ஓட வேல்யூ என்ன g sin theta along incline h அவ்வளவுதான் ஓகேவா சிம்பிள் ஜஸ்ட் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணும் a வேல்யூ மட்டும் மாத்திரம் a வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சது g sin theta இங்கேயும் a வேல்யூ என்ன நமக்கு தெரிஞ்சது g sin theta அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாதுங்க ஓகே சோ ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா டைம் ஓட ஃபார்முலா velocity ஓட ஃபார்முலா எப்போ along incline along incline ஆக்ஸலரேஷன் இருக்கும் g sin theta இது தெரிஞ்சா போதும் ஓகே நெக்ஸ்ட் rough inclined planeல angle of repose அப்படின்ற ஒரு ஆங்கிள் இருக்கும் angle of repose அதாவது alpha angle ஓகேவா சோ இதுலயும் சேம் என்னென்ன ஆக்ட் ஆகும் ஓகே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா mu s n is equal to mg cos theta தானேங்க along inclineல mu is equals நார்மலா பிளாக் இருந்துச்சுன்னா அது n is equals to mg பட் இங்க வந்து inclineல இருக்கு incline planeல இருக்கு இந்த ஸ்லாண்டா இருக்கிற planeல இருக்குன்னா n is equals to mg cos theta தானே அதுதான் இங்க இப்போ தீட்டான்றது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா sin thetaவும் இன்க்ரீஸ் ஆகும் cos theta டிக்ரீஸ் ஆயிடும் அட் டைம் தீட்டான்றது ஈக்குவல் டு ஆல்பாவா மாறும் ஓகேவா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா sin theta இன்க்ரீஸ் ஆகும் இந்த மாதிரி cos theta ஒரு டைம் வரப்போ ரெண்டுமே இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகுதுல அப்போ பர்టిక్యులர் டைம்ல வந்து தீட்டான்றது equal to alpha மா மாறும் லைக் இப்ப பாத்தீங்கன்னா mg sin theta it is equal to friction இந்த பக்கம் தானே அதாவது பாடி இப்படி வருதுன்னா friction இந்த பக்கம் தானே friction என்ன mu s mg so f இந்த பக்கம் mg sin theta is equals to mu s g cos theta so mg cancel sin theta is equals to alpha தானே so sin alpha is equals to mu cos alpha so sin by cos என்ன tan alpha is equals to mu s simple ஒரு வாட்டி படிங்க புரியும் ஓகேவா கிளியர் அடுத்து block over block problem இது வந்து நான் டைரக்டா சொல்றேன் ஓகே
இந்த ப்ராப்ளம் நான் சொல்கிறேன், பிளாக் ஓவர் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி சில கொஷின்ஸை ட்ரை பண்ணும். Okay, next, find the acceleration and frictional force of the block along the incline. என்ன கொடுத்திருக்காங்க? Along the incline. If theta அப்படின்றது less than alpha, தீட்டான்றது less than alpha. இங்க தீட்டான்றது equal to alpha னா என்ன வந்துச்சு? தீட்டான்றது equal to alpha னா tan alpha is equals to mu s. ஆமாவா இல்லையா? theta is equals to alpha னா tan alpha is equal to mu s. இப்படி வந்துச்சா? ஓகே, நல்லா தான் இருக்குது, அது விட்டுரு. ஸோ அடுத்தது என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொஷனில் கொடுத்துருக்குது? ஆப்ஷன் ஏ. சாரி, ஓகே, ஏ. தீட்டான்றது லெஸ் தென் ஆல்ஃபா. லெஸ் தென் ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெஸ்ட்டில் இருக்குது ஆப்ஜெக்ட்னு அர்த்தம். ரெஸ்ட்டில் இருக்குது ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்குன்னா ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்? ஸோ ஃப்ரிக்ஷன் என்னவா இருக்கும்னா நம்ம கண்டுபிடிக்கணும் ஃப்ரிக்ஷன். லிசன், இது பிளாக்கு, நம்ம அப்படியே டைரெக்டாக போட்ட மாதிரி தான். இந்த பக்கம் எம்ஜி காஸ் தீட்டா, எம்ஜி சைன் தீட்டா, அப்வர்ட்ஸ் நியூட்டன். இதுதான் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். ஃப்ரிக்ஷன் எங்கே இருக்கும்? இந்த பக்கம். ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எம்ஜிக்கு சைன் தீட்டா தானே. ஸோ ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி சைன் தீட்டா. ஸோ ஃப்ரிக்ஷனும் கண்டுபிடிச்சாச்சு, ஆக்சலரேஷனும் கண்டுபிடிச்சாச்சு, முடிஞ்சு. அடுத்து ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன? தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபா. தீட்டா இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆல்ஃபானா அப்போ தான் வந்து மோஷன் ஸ்டார்ட் ஆகுது. மோஷன் மூமெண்ட்ன்றது ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைடு. ஓகேவா? லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் நத்திங் பட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஆமாவா இல்லையா? ஜஸ்ட் அபவுட் டு ஸ்லைட்னா லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் தானே வரும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது சேம், ஸோ இங்கே இருக்குதுல அப்படியே இது பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் அப்படின்றது இந்த பக்கம் இருக்கும். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இருந்துச்சு. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன? மியூ எஸ் எம்ஜி, சாரி மியூ எஸ் என். n is nothing but mu s, n is nothing but mg cos theta, mg cos theta. So mg cos theta mu s mg cos theta. ஓகே, நல்லா தான் இருக்கு. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் mg cos theta, அவ்வளோதான். ஓகே, ஃபைன், இனஃப். வேற என்ன? Is anything we left? This is a friction actually. Okay, next. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன்னா மியூஎஸ் எம்ஜி காஸ் தீட்டா வரும். இல்லை நார்மல் ஃப்ரிக்ஷன் வேணும்னா இங்கே சேம் அதே மாதிரி தான் எம்ஜி சைன் தீட்டா அப்படின்றது வரும். ஓகே, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ்ன்றது எம்ஜி சைன் தீட்டா அப்படின்றது வரும். இந்த ஃப்ரிக்ஷனல் தானே, இதுக்கு ஆப்போசிட் தானே இது இருக்குது, எம்ஜி சைன் தீட்டா அப்படின்றது வரும். இப்போது இந்த மாதிரி இருக்குது. ஓகே, ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட் அப்படின்னா இங்கே ஸ்டார்ட் ஆகுது, இன்னும் ஆக்சலரேஷன் இல்லை. அப்போது இங்கேயும் ஆக்சலரேஷன் ஜீரோ தான். ஓகே, இன்னும் ஸ்டார்ட் ஆக போகுது, ஜஸ்ட் அபவுட் டு ஸ்டார்ட். ஓகே, ஹென்ஸ் ஜீரோ ஆக்சலரேஷன், அவ்வளோதான். நெக்ஸ்ட், ஃப்ரிக்ஷன்ன்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் அதிகமாக பண்ணுங்க. ஓகே, அது இனஃப். நெக்ஸ்ட், தீட்டான்றது இஸ் கிரேட்டர் தென் ஆல்ஃபாவாக இருந்தால் என்ன? தீட்டான்றது கிரேட்டர் தென் ஆல்ஃபா. ஸோ இது இருந்துச்சு அப்படின்னா கிரேட்டர் தென் ஆல்ஃபா கண்டிப்பாக வந்து மோஷனில் இருக்கும் பாடின்றது. ஸோ மோஷனில் இருக்குன்னா என்னென்ன இருக்கும், என்னென்ன ஆக்ட் ஆகும்? ஸோ இது வெட்ஜு, இட்ஸ் இந்த பக்கம் எம்ஜி காஸ் தீட்டா, இந்த பக்கம் எம்ஜி சைன் தீட்டா. ஆமாவா? ஸோ இந்த பக்கம் என். ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான் எனக்கு டவுன்வர்ட்ஸ் தான் மூவ் ஆகுது. ஸோ ஃப்ரிக்ஷன் எந்த இருக்கும்? ஆப்போசிட்டில் ஃப்ரிக்ஷன் இருக்கும். எல்லாம் போட்டாச்சு. ஓகே, மோஷனில் இருக்குது. மோஷனில் இருக்குன்னா என்னவா இருக்கும் ஃப்ரிக்ஷனு? எஃப்கேவாக இருக்கும். எஃப்கே இஸ் நத்திங் பட் மியூ கே என் இஸ் அ ஃப்ரிக்ஷன். ஓகே, நல்லா தான் இருக்குது. அதோட இப்போ அமைதியாவே. ஸோ அடுத்தது என்ன? ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? ஸோ ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் எஃப் நெட் பை எம் நெட். ஆமாவா இல்லையா? ஸோ எஃப் நெட் ஃப்ரிக்ஷன், நெட் ஃபோர்ஸ் வேணும்னா நமக்கு ஃப்ரிக்ஷன் மைனஸ் எம்ஜி சைன் தீட்டா. ஆமா தானே? ஆமாவா இல்லையா? ஸோ அதுதான் எம்ஜி சைன் தீட்டா மைனஸ் ஃப்ரிக்ஷன் பை மாஸ். மாஸ் இஸ் நத்திங் பட் எம்ன்னு போட்டுக்கோ. மாஸே கொடுக்கல கொஷனில், ஸோ எம்ன்னு போட்டுக்கோ. ஸோ எம்ஜி சைன் தீட்டா minus இங்கோட ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன? மியூ கே. மியூ இஸ் நத்திங் பட், ஸோ மியூ இஸ் ஈக்குவல் டு என். என் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி காஸ் தீட்டா தானே இங்கே. என் இஸ் ஈக்குவல்ஸ் டு எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ மியூ எம்ஜி காஸ் தீட்டா. ஸோ ஃப்ரிக்ஷனோட வேல்யூ என்ன? மியூ எம்ஜி காஸ் தீட்டா பை எம். ஓகே, எம்ஜி எம்ஜி கேன்சல். அடுத்து என்ன இருக்கும்? ஓகே, அடுத்து என்ன? ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா பை ஜி.
mu cos theta by, ஸோ இந்த m எல்லாத்தையும் கேன்சல் ஆயிடுச்சுல, ஸோ g வராது. என்னடா இது, ஓகே அவ்வளோதான். ஒரு தப்பு பண்ணோம் இங்கே பாருங்க, கேன்சலேஷனில் m மூணுத்துலேயும் m இருக்கிறதுனால m மட்டும் கேன்சல் ஆகும், g கேன்சல் ஆகாது. g வந்து நம்ம செப்பரேட்டாக காமன் எடுத்துப்போம். ஸோ ரெண்டுத்துலேயும் g இருக்கிறதுனால g sin theta minus mu cos theta. This is the acceleration, g sin theta minus mu cos theta. இந்த ஃபார்முலான்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ஆக்சுவலி இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்டு ஒரு கொஷின் டைப்பில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஏன் இது லெஸ் தென் 0 ஆல்ஃபா, இது கண்டிஷன் அப்படி தான் இருக்கும். ஓகே, லெஸ் தென் ஆல்ஃபானா தீட்டான்றது லெஸ் தென் ஆல்ஃபானா என்ன, ஸ்டாப் ரெஸ்ட்ல இருக்கும். ஈக்குவல் டு ஆல்ஃபானா ஜஸ்ட் அப்போதான் மூவ் ஆக போகுது, ஜஸ்ட் அபவுட் டு மூவ். நெக்ஸ்ட் தீட்டான்றது கிரேட்டர் தென் ஆல்ஃபானா மூவ்மெண்ட்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திங்ல ஆக்சலரேஷன் 0, செகண்ட் திங்லயும் ஆக்சலரேஷன் 0. ஸோ இங்கேயும் mg sin theta, பட் இங்க mu s mg cos theta. இங்க மோஷன்ல இருக்குன்னா அப்போவே mu mgன்றது இருக்கும், ஆக்சலரேஷன் இது. ஸோ லிசன் கேர்ஃபுல்லி, இதை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். டவுன் த இன்க்ளைன் பிளேன்ல ஒரு வேலை தீட்டான்றது கிரேட்டர் தென் ஆச்சு, அப்போ ஆக்சலரேஷன் என்ன கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, a block has been placed on an inclined plane with a slope of angle theta. Okay, block slides down the plane at a constant speed. Down constant. The coefficient of fk is equal to, simple, tan theta is equals to mu s. எதனால வெலாசிட்டின்றது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டினா கான்ஸ்டன்ட் ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா, டைரெக்டாக இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. tan theta is equals to mu s. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். tan theta is equal to mu s. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் எக்காடா சொன்னா ஆங்கிள் ஆஃப் ரீபோஸ் இன்க்ளைன்டு பிளேனில். ஸோ இன்க்ளைன்டு பிளேனில் ஜஸ்ட் டவுன் த பிளேன், ஸ்லைட்ஸ் டவுன் த பிளேன் அப்படின்னா tan alpha is equals to mu s. அதே தான் இங்கே tan theta தானே வரப்போ, ஆமாவா இல்லையா, கான்ஸ்டண்ட்டாக இருக்கு. ஓகே ஓகே ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, a plank with a box on it at an one end is gradually raised. ஆமா, ஒரு end raise பண்ணி வச்சிருக்காங்க slant about the other end as the angle of inclination with the horizontal. Angle of inclination with the horizontal is 30 degree. அப்போ தீட்டான்றது 30 degree. With the horizontal na இது horizontal க்கு. The box starts to slips down with 4 meters. 4 meters கீழே down ஆகுது. இந்த plank in 4 secondsல. The coefficient of static and kinetic friction. Coefficient of static friction என்ன, coefficient of sliding friction, coefficient of kinetic friction between the box and the plank will be respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்னு லிசன், ஒரு பேசிக் திங். இப்போ static friction, kinetic friction நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன்னா என்ன, ஒரு இடத்துல அப்படியே இருக்கும் அமைதியா. கைனடிக் ஃப்ரிக்ஷன்னா பாடி மூவ் ஆகும்போது கைனடிக் ஃப்ரிக்ஷன். அப்போ மியூ கேன்றது கிரேட்டர் தென் மியூ எஸ். ஆமாவா, பேசிக் திங் தானே இது. அமைதியா இருக்குன்னா இங்க ஃப்ரிக்ஷன் கம்மியா இருக்கும், மூவ் ஆகுறப்போ தானே ஃப்ரிக்ஷன்ன்றது அதிகமாக ஒர்க் பண்ணும். ஸோ மியூ கே இஸ் கிரேட்டர் தென் மியூ எஸ். இந்த கண்டிஷன்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நல்லா தான் இருக்கு. அடுத்தது என்ன பண்ணணும், கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃப்ரிக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இது தீட்டா வேல்யூ இருக்கு. ஸோ ஓகே, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் தீட்டான்றது கொடுத்துருக்காங்க 30 டிகிரி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்காங்க, 4 meters 4 seconds. ஸோ இங்கே 4 metersல 4 seconds சேமாக இருக்கு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் தானே மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆனால் tan alpha is equals to mu s. ஆமாவா இல்லையா? ஸோ tan alpha is nothing but theta. அவ்வளோதான். tan 30 degree is equals to mu s. tan 30 எப்போ வரும், 1/√3 is equals to mu s. ஓகேவா, 1/30 is equals to 1/√3. ஸோ இந்த mu s 1/√3 வந்து 1/√3 into √3 divided by √3 போடலாமா? கண்டிப்பா போடலாம். ஸோ √3 கேன்சல். சாரி. ஸோ இந்த √3 by whole square இருக்கிறதுனால √3/3. ஆமாவா, இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு? √3
by 3 அடுத்தது என்ன so mu s is equals to என்ன ஃபைனலா mu s is equals to root 3 by 3 root 3 by 3 னா root 3 வேல்யூ தெரிஞ்சுக்கோங்க so நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி ரூட்ஸ் வேல்யூலாம் சிலது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ட்ரிக்ஸ்லாம் வந்து யூடியூப்லேயே நிறைய இருக்கு அவைலபிள் so root வேல்யூ என்ன root 3 வேல்யூ 7.732 by 3 கேன்சல் பண்ணா 0.577 that is directly equal to 0.6 so இப்போ mu s வேல்யூ வந்துடுச்சு mu s வேல்யூ 0.6 அடுத்தது நமக்கு mu k வேல்யூ தெரியணும் ரெண்டும் தானே கேட்டிருக்காங்க ஸ்டாட்டிக் அண்ட் கைனடிக் ஃபிரிக்ஷன் ரெண்டுமே கேட்டிருக்காங்க so ஆல்ரெடி mu வேல்யூ தெரியும் நமக்கு ஒரு கண்டிஷன் தெரியுமா இப்போ mu k அப்படின்றது it is greater than mu s னா mu k எவ்வளோ தெரியாது mu s எவ்வளோ 0.6 கண்டிப்பா mu s 0.6 னா இதுக்கு விட அதிகமா இருக்குது தான் இங்க சோ ஆப்ஷன்ஸ்ல பாருங்க சோ எங்க இங்க 0. mu s எவ்வளோ 0.6 தான் ஆன்சர் 0.6 சோ 0.6 எங்க இருக்கு நம்ம 1 2 3 மூணுத்துலயும் 0.6 இருக்கு ஸ்டாட்டிக் ஃபிரிக்ஷன் தானே இங்க 0.6 சோ ஃபர்ஸ்ட் ஒன் 0.6 சோ இது ரெண்டு தான் எடுத்துக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒன் 0.6 0.6 இப்போ இதுவா நல்லா பாத்துக்கோங்க it is greater than mu s அப்படின்னு இருக்காங்க so 0.6 0.6 ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு hence this is wrong option C is the right answer ஓகேவா புரிஞ்சுச்சா இப்படி தான் பண்ணனும் ஓகே done ஓகே ding 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 okay find the time taken by the block to slide down incline if it is released from the இது ஒரு கான்செப்ட் கொஸ்டின் rough inclined plane ஓகேவா so listen carefully rough inclined planeல நமக்கு ஒரு கொஸ்டின்ல ஒரு இந்த down the incline அப்படின்னு இருக்காங்க ஆமாவா கொஸ்டின்ல என்ன சொல்லிருக்காங்க down the incline find the time taken நமக்கு down the incline ஒரு ஃபார்முலா இதுக்கு முன்னாடி தான் கத்துக்கணும் acceleration ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் which is g into sin theta minus mu cos theta ஆமாவா இல்லையா இந்த acceleration தெரியுமா இல்லையா தெரியும் क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க டைம் கேட்டிருக்காங்க டைம் டேக்கன் just release from the rest in the sense u initial velocity எவ்வளோ 0 so டைம் கேட்டிருக்காங்க st is equals to ut plus half at square எடுத்துக்கலாமா இதுல தானே டைம் இருக்கு so டைம் இருக்கு ஓகே so இதுல ut என்றது 0 initial velocity 0 அப்படின்றதுனால நமக்கு s is equals to தானே s is equals to அடுத்தது நமக்கு என்ன வேணும் இந்த பக்கம் 2s இந்த பக்கம் வந்துச்சு இந்த 2 இந்த பக்கம் வந்துருச்சுனா 2s by a is equal to t square அப்போ t is equals to square root of 2h or s ன்னு கூட எழுதிக்கோ no issues 2h s by a ஆமாவா சிம்பிளா so just இந்த a வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ போதும் root 2s by a எவ்வளவு கொடுத்திருக்காங்க g into sin theta minus mu cos theta so this is the time taken so என்ன time taken இது டைரக்டா வந்து நமக்கு தெரிஞ்ச இந்த acceleration இதுல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் வேற ஒண்ணுமே கிடையாது okay it's a kind of concept okay clear next tada 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 okay a block of mass m kg placed on a rough inclined plane la ஒரு block of mass place பண்ணாங்க a force f is applied parallel to the inclined as shown so force ன்றது inclined க்கு parallel இந்த மாதிரி அப்ளை பண்ணிருக்காங்க ஓகே அப்போ வேற என்ன பண்ணோம் ஓகே மேல இந்த வாட்டி upwards அப்ளை பண்ணிருக்காங்க so such that it just starts moving upward ஆமாவா force upwards தான கொடுத்திருக்காங்க it just starts moving upward the value of f என்ன இந்த force ஓட வேல்யூ என்ன so if the upward move ஆகுதுனா ஒன்னு சொல்லுங்க friction ன்றது ஆப்போசிட்ல தான இருக்கும் fk upwards force move ஆகுதுனா friction என்ன அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அதுக்கு அடுத்து என்ன ஆக்ட் ஆகும் இந்த பக்கம் mg cos theta ஆமாவா upwards என்ன n அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் என்ன mg sin theta ஆமாவா இதெல்லாம் தானே ஆக்ட் ஆகும் இந்த ஸ்லாண்ட் பாடியில ஸ்லைடிங் பாடியில ஓகே நல்லா தான் இருக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க f அப்படின்றது கேட்டிருக்காங்க frictional force இதுதானே frictional force this is the frictional force இதுக்கு இது upwards இருக்கு மத்ததெல்லாம் இது ரெண்டும் downwards இருக்கு அவ்வளவுதான் சோ f ன்றது upwards இருக்கு is equal to mg sin theta plus fk அவ்வளவுதான் சிம்பிள் fk plus mg sin theta எழுதலாமா வேணாவா எழுதலாம் so fk னா என்ன mu sn plus mg sin theta so mu sn mu sorry
mu kn. Okay, mu kn. So mu k, n ஓட வேல்யூ என்ன? n is equal to mg cos theta. So mg cos theta plus mg sin theta. So நமக்கு ஃபோர்ஸ்ன்றது mu k mg cos theta mg sin theta. ஓகே, நல்லா தான் இருக்கு. அவ்வளோதான். mu k is equals to mg cos theta mg sin theta. எங்க இருக்கு? டன் 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 mg sin theta plus mu mg cos theta. அவ்வளோதான், சேம் தானே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க சொன்னாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஜஸ்ட் நமக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் இந்த மாதிரி போடுறது எப்படி, அதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும் அதெல்லாம் தெரிஞ்சாச்சுன்னா போதும். ஓகேவா? கிளியர்? அடுத்து ஓகே, இந்த ஃபார்ம் இந்த கொஷின் பண்ணுவோம். ப்ராப்ளம் பிளாக் ஓவர் ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் நான் கொஷின் பண்றேன், அதுக்கப்புறம் அந்த கான்செப்டை சொல்றேன். லிசன் கேர்ஃபுல்லி. A block of mass m is placed on another block. இந்த மாதிரி block over block problem. block மேல இன்னொரு block வச்சிருக்காங்க, அதுதான் block over block problem. Another block of mass lying on a smooth horizontal surface. smooth horizontal surfaceல இருக்கு. The coefficient of static friction between m-க்கும் நடுவுல இருக்கிற coefficient, அதாவது இங்க mu அப்படின்றது static friction. coefficient of static friction எவ்வளோ? So it's a static friction mu s ன்னு தான் கொடுத்திருக்காங்க, வேற எதுவும் கொடுக்கல. What is the maximum force? What is the maximum force that can be applied to m? m-க்கு small m-க்கு maximum force apply பண்ணா the maximum force என்ன? So that block remains at rest related to each other. So இதுக்கு maximum force apply பண்ணாலுமே இது வந்து blockன்றது ரெஸ்ட்லயே தான் வச்சிட்டு இருக்கோம். What is that maximum force அப்படின்றது கேட்டிருக்காங்க. So இது block over block problem தானே. ஸோ இதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எந்த பிளாக் கேட்டிருக்காங்க? டார்கெட் பிளாக் என்ன? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க? ஸ்மால் எம். ஸோ டார்கெட் பிளாக் என்ன நமக்கு? இதுதான். ஸோ டார்கெட் பிளாக் இஸ் டார்கெட் பிளாக் ஸ்மால் எம். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் வந்து டார்கெட் பிளாக். அதுக்கப்புறம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்னன்னு கண்டுபிடி. ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளாக், அதுக்கப்புறம் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன? mu s n. லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் mu s n. n is equals to mg தான். ஸோ எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது ஒன்று. ஓகே, அடுத்தது என்ன? ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளாக் இது பார்த்துக்கோ. செகண்ட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடி. அடுத்தது என்னன்னா ஆக்சலரேஷன் தெரிஞ்சுக்கோ. ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் பை மாஸ். ஆமாவா இல்லையா? ஸோ மாஸ். டார்கெட் பிளாக்கோட மாஸ் மட்டும் போட்டுக்கோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து mu s mg by m. இது ஆக்சலரேஷன். ஃபைனலா மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இதுதானே கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையா? ஸோ ஆக்சலரேஷன், லிசன், டோட்டல் மாஸ் தானே இது, நாட் டார்கெட் மாஸ். டோட்டல் மாஸ்ன்றதுல m plus m. ஓகே, கிளியரா? ஸோ மேக்ஸிமம் மாஸ் எம். ஃபோர்ஸ்னா என்ன? எம்ஏ. ஸோ எம் அப்படின்றது இங்க டைரக்டா எவ்வளோ இருக்கு? எம் பிளஸ் எம். ஆமாவா இல்லையா? ஏன்றது எப்படி இருக்கும்? மியூ எஸ் எம்ஜி. சாரி, இது சிங்கிள் மாஸ் தான். ஓகே, ஃபைன். ஸோ இங்க பார்த்துக்கோங்கன்னா மியூ எஸ் எம்ஜி பை இந்த எம், டைரக்டா இந்த எம் போட்டோன்னா முடிஞ்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னன்னா டார்கெட் பிளாக். இந்த டார்கெட் லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், டார்கெட் பிளாக், லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன், ஆக்சலரேஷன், ஃபைனலா வந்து மேக்ஸிமம் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ் m plus mg அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் டார்கெட் பிளாக் என்ன? டார்கெட் பிளாக்கு லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் என்ன? ஓகே, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனுக்கு ஆக்சலரேஷன் என்ன? ஸோ இல்லைனா டைரெக்டாக நீங்கள் போடுங்கப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஃபோர்ஸ்னா என்ன? ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? எம்ஏ. ஃபர்ஸ்ட் மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ்ன்றது நம்ம டோட்டல் மாஸாக எடுத்துக்கணும். ஸோ ரெண்டு மாசஸ் இருக்குங்க, எம் பிளஸ் எம், கேபிட்டல் எம் பிளஸ் கேபிட்டல். அடுத்தது ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் தேவை, பட் இங்கே நமக்கு ஃப்ரிக்ஷனும் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு, கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சலரேஷன்ன்றது நம்ம லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனில் தான் எடுத்துக்கணும். So limiting friction, acceleration ஓட formula m by m. So target mass மட்டும் எடுத்துக்கணும் இங்க. So target mass, limiting friction என்ன? mu s n. That is nothing but mu s mg by m. இதை இங்க substitute பண்ணு. mu s mg by
m அவ்வளோதான். ஸோ எப்படி பண்ணாலும் வரும். ஸோ டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுறீங்களா பண்ணிக்கோ, இல்லை டைரெக்டாக ஃபோர்ஸோட ஃபார்முலா போட்டு அதில் என்னென்ன கண்டுபிடிக்கணுமோ அதை கண்டுபிடிச்சி சப்ஸ்டியூட் பண்ணுறீங்களா பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் அதே மாதிரி கொஷின் இன்னொன்று பார்ப்போம். லாஸ்ட் கொஷின், திஸ் இஸ் அ லாஸ்ட் கொஷின். ஓகே, இந்த சாப்டரில் சாரி இந்த கான்செப்டில். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக் 5 kg and 10 kg இஸ் இன் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இஃப் ஃபோர்ஸ்ன்றது 15 நியூட்டனாக இருக்குது. ஃபோர்ஸ் எவ்வளோ? 15 நியூட்டனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன சொன்னேன்? ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக். கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷன்னா என்ன? எஃப் லிமிட்டிங் பை மாஸ், கொடுத்த மாஸ், அதாவது between 10 kg. ஓகே, மாஸ். பட் இங்கே கொஷனில் வந்து டார்கெட் மாஸ் கொடுக்கல, டைரெக்டாக ஆக்சலரேஷன் பிட்வீன் 5 kg 10 kgன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லா மாஸையுமே எடுத்துக்கணும். ஸோ எஃப் லிமிட்டிங் இங்கே ஆக்சுவலி எஃப் லிமிட்டிங்கும் இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க, எஃப் லிமிட்டிங்கும் இருக்குது, ஃபோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும்? ஓகே, நம்ம இப்படி பண்ணாமல் டைரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன? டார்கெட் 5 kg 10 kg ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ உனக்கு டார்கெட் எதுவாக எடுத்துக்கணும்? பிட்வீன் 10 kg 5 kgன்னு சொல்லியிருக்கிறதுனால உனக்கு டார்கெட் ஹாரிசான்டல், சர்ஃபேஸ் கூட இது தான் அட்டாச் இருக்குது. ஸோ டார்கெட்ன்றது இங்கே 10 kg எடுத்துக்கோ, ஆக்சலரேஷன் அப்போ தெரியும். அடுத்தது என்ன? எஃப் லிமிட்டிங் கண்டுபிடிக்க சொன்னேன். எஃப் லிமிட்டிங் இஸ் μsn. μs இஸ் நத்திங் பட் μsmg. ஸோ μs இஸ் நத்திங் பட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.4. 0.4 இன்டூ எம்மோட வேல்யூ எவ்வளோ? நம்ம டார்கெட் எடுத்துக்கிட்டோம். ஸோ μsmg. mg இஸ் நத்திங் பட் இந்த பக்கம் downwards 5g அப்படின்றது வரும். ஓகே, கிளியரா? சாரி, mg n இஸ் நத்திங் பட், ஸோ கனெக்டட் பாடிஸ் தானே இது. கனெக்டட் பாடிஸ்னால் இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன், இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன். அப்போது என்னன்றது இங்கே 5g தானே. எஸ் ஆர் நோ? ஸோ இங்கே 0.4 இன்ட்டு 5 இன்ட்டு 10 0 கேன்சல், 4 5 are 20 நியூட்டன்ன்றது லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன். ஓகே, அடுத்தது என்ன நமக்கு கேட்டது? ஆக்சலரேஷன். பட் இங்கே ஆக்சலரேஷன் பிட்வீன் 2 பிளாக்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இப்போ 2 பிளாக்ஸ் பட்டல ஜஸ்ட் ஃப்ரிக்ஷன்னால பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நல்லா தான் இருக்குது. பை 10 இஸ் ஈக்குவல்ஸ் டு 20 பை, சிம்பிளாக இதெல்லாம் எதுக்குடா ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குல்ல? ஓகே, பிளாக் இருக்குது, பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. கொஷனில் என்ன? ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க. ஆக்சலரேஷனோட ஃபார்முலா என்ன? எஃப் நெட் பை மாஸ், டோட்டல் மாஸ். டோட்டல் மாஸ் எவ்வளோ? 2 பிளாக் இருக்குது. ஒரு பிளாக்கோட வெயிட் 5, இன்னொரு பிளாக்கோட வெயிட் 10. ஓகே, எஃப் நெட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? வெறும் ஃபோர்ஸ் மட்டும்தான் இருக்குது, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் இங்கே எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா பிட்வீன் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டோட்டல் அப்படின்றது ஃபோர்ஸ் எவ்வளோ? 15 நியூட்டன். ஸோ 15 by 15 is nothing but 1 meter per second square. இதுதாம்மா சிம்பிள். எதுக்கு சும்மா இவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லை, ஜஸ்ட் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு டைரெக்டாக போட்டிங்கனாலே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் வேறு ஸ்டெப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதுவே பெருசாக இருக்குது. பட் இருந்தாலும் சில டைம்ஸில் அட் கண்டிஷன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டெப்ஸு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. லைக் இருங்க, வேர் ஆஃப் திஸ் these are the first normal reaction இது. ஸோ இந்த பிளாக்குக்கு இந்த பக்கம் நார்மல் ரியாக்ஷன் m2g, இந்த பிளாக்குக்கு m1g. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த பிளாக் வந்து உனக்கு நார்மல் ரியாக்ஷன் வரும்போது m1 + m2, ஏன்னா m1 மேலே மறுபடியும் m2 பிளாக் இருக்குல்ல, அதனால m1 + இந்த மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபோர்ஸஸ் தான் ஆக்ட் ஆகுங்க. ஓகேவா? டவுன்வர்ட்ஸ் மட்டும் m2g ஆக்ட் ஆகும், மற்றதெல்லாம் இந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? சாரி, m1g ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் ரியாக்ஷன் கண்டுபிடி. அதுக்கப்புறம் ஐடென்டிஃபை த பிளாக் ஹேவிங் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் as the only horizontal surface. நெக்ஸ்ட் வந்து லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் கண்டுபிடி. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன், நெக்ஸ்ட் மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கும். ஸோ இவ்வளோ நேரம் சொன்னது தானே. ஸோ லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு, டார்கெட் பிளாக் என்ன, லிமிட்டிங் ஃப்ரிக்ஷனு, ஆக்சலரேஷன், நெக்ஸ்ட் இது. அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனுங்க. ஒருவேளை ஃபோர்ஸ்ன்றது லெஸ் தென் மேக்ஸிமம் ஃபோர்ஸ்க்கு லெஸ் தெனாக இருந்துச்சுன்னா 2 பிளாக்ஸும் டுகெதர் மூவ் ஆகும் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். அப்போது இந்த மாதிரி. ஓகே,
clear. So அப்போ acceleration F net full force by net force use பண்ணணும். No relative motion among the block. Okay, next no relative motion என்ன அர்த்தம்? இங்க ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம் மோஸ்ட்லி. Fன்றது greater than F max இருந்துச்சுன்னா ரெண்டு பிளாக்ஸும் இண்டிவிஜுவலா மூவ் ஆகும். அப்போ நம்ம NLM மெத்தட், அதாவது நியூட்டன்ஸ் லா ஆஃப் மோஷன் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது ஆக்சலரேஷனை நம்ம தனியாக தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? கிளியர். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது இந்த டாபிக்ஸ்லாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ். ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ்லாம், ஃப்ரிக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா கொஷின்ஸும் வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் கிளாஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சர்க்குலர் மோஷனை டிஸ்கஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.